அரை மணி நேரம் மின்னணு இழப்பு ஏற்பட்டால் உற்பத்திக்கு ஏற்படுற இழப்பை மத்திய மாநில அரசுகள் ஈடுகட்டும்னு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்குது. அதனால் நீ வர்ற, எனக்கு வேலை கொடுக்க வர்ற, உனக்கு வேலை தானே வேணும், அரசாங்க வேலை நான் தர்றேன், அதே நிலத்தை வச்சு உனக்கு என்ன பிரச்சனை? காரை ஏற்றுமதி செய்கிற, சோறை இறக்குமதி செய்கிற, நான் சோறை ஏற்றுமதி செய்கிறேன், காரை இறக்குமதி செய்கிறேன், தட்சாலி வரானர். நீங்கள் என்ன நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க? நீங்கள் ஒரு ஆரஞ்சு பழத்தை விளைய வச்சான் ஃப்ரான்ஸு, 50 லிட்டர் தண்ணீரை குடிக்குது, புளிஞ்சா அரை கிலோ கோவலை கூட வரலை, நிப்பாட்டான்ட்டான். ஏன்னா இங்கிலாந்து பொருளாதார மேதை ஜான் ஆண்டனி ஆலன் சொல்கிறான், இந்த ஆசிய கண்டத்தில் இருக்கவன் தான் அந்த பணத்தையும் தங்கத்தையும் வச்சு பொருளாதாரத்தை மதிப்பிடுறான். ஐரோப்பிய கண்டம் நாடு முழுமைக்கும் அவன் நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்துட்டாங்கிறான். எந்த நாடு நீர் அதிகமாக வச்சுருக்கானோ அவன் தான் பணக்கார நாடுன்னு வந்துட்டான்ங்கிறான். அப்போ நீ என்ன பண்ணுறான்? அவன் ஃப்ரான்ஸ் ஆக நீர் ரொம்ப திங்குற, கண்ணுக்கு தெரியாமல் கலை போதுறான், நிப்பாட்டான்ட்டான். சீன பன்னிக்கறியை விரும்பி சாப்பிட்டான். 1 கிலோ கறி வர 8600 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. 1 கிலோ கறி பன்னிக்கறி மேசைக்கு வர வளர்ச்சியை வளர்ப்பதை நிறுத்துறான்ட்டான், இறக்குமதி பண்ணிக்கிறோம்ட்டான். ஏன் இவன் இதே கொரியன் முதலாளி அவன் ஊரில் கொரியாவில் உட்காந்து இந்த ஃபோர்டு இந்த இந்த கொண்டாய் காரை தயாரிக்க வேண்டியதானே? ஏன் நான் வேணான்னு சொல்லையே, உனக்கு வேலை தானே, அது நான் தர்றேங்கிறேன். அப்புறம் அவன் கொரிய முதலாளிட்டு வேலை தந்தால் தான் காசு உனக்கு இனிக்குமா, நான் கொடுத்த காசு கசக்குமா என்ன? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு வேலை தானே வேணும், வேலை தானே வேணும். நீ பாலை ஆந்திராவிலேருந்து இறக்குமதி செய்ய உனக்கு அவமானமா இல்லை? கறி ஆந்திராவிலேருந்து ராஜஸ்தான்லேருந்து இறக்குறிய உனக்கு வெக்கமா இல்லை? வெக்கமா இல்லை? ஏன் உனக்கு ஆடுமா? நீ மேய்க்காத, உனக்கு நீ வெளியில போ, உனக்கு மேய்க்க நான் மேய்ச்சிக்கிறேன், உனக்கு என்ன? ஆனால் கறி தின்ன கட்டி வச்சு உதச்சு போடுவேன். என்ன விளையாட்டு பண்ணிருக்கீங்களா? எது அவமானம்னு பாரியா? அரசு சாராய கடை திறந்து வச்சு குடிக்க வைக்கிது, அங்கே படித்தவனை ஊற்றி கொடுறாங்குது. என்ன நீ மேய்ச்சிட்டு இருக்கிற? நீ அது போய் அது அரசு வேலையாக இருக்கலாம், நான் சொல்கிறது அரசு வேலை. உலகத்துக்கு சோறு போடுறவன் அரசு வேலையாக இருக்கலாம், இருக்கக்கூடாது. அவன் சொல்கிறான்டா என் பாட்டேன், சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்து முளவே தலைங்கிறான். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்து பொருட்டுங்கிறான். உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேமென் பார்க்கும் நிலைங்கிறான். எதுவுமே வேணாம், பொன்னாசை மண்ணாசை மக்களாசை எதுவுமே பற்றற்று போன துறவி கூட வாழ முடியாதரா, விவசாயி கைமடங்கி படுத்துட்டான்னாங்கிறான். உழவன் இல்லாமல் ஒன்றும் இல்லை. உலகத்திலே ஆகச்சிறந்த பொருளாதாரம் வேளாண்மையில் தான் இருக்கு. நான் போட்டிருக்க சட்டை, இந்த காலாட, இந்த காலனி எல்லாம் விவசாயத்திலிருந்து வந்தது தான். அப்புறம் நீ அது இல்லாமல் என்ன பண்ணுவ? திடீர்னு சட்டம் வந்துருச்சா, திடீர்னு இந்த இது வந்துருச்சா, அந்த இது வந்துருச்சா, உடை வந்துருச்சா, எங்கிருந்து வருது? சும்மா எது அசிங்கம்னு தெரியறதில்ல, எது கேவலம்னு தெரியறதில்ல. பீஸா பறக்கிறதுன்ட்டு குடிக்கிறது உனக்கு நாகரிகம்னா நான் என்ன பண்ண முடியும்? ஏன் இளநீ கரும்புச்சார் பழச்சாறு குடிக்க மாட்டியா? சட்டம் வருது, தேசிய குடிபானம்னு வருது, கரும்புச்சார் பதநீர் இளநீர் பழச்சாறு வரும். சமூகம் கெட்டு கிடக்க பேச மாட்டேன். நீ பழச்சாறு கடையில் எங்கே கூட்டம் இருக்குது, சாராய கடையில் எவ்வளோ கூட்டம் இருக்குது, நூலகத்தில் எவ்வளோ கூட்டம் இருக்குது, திரையரங்கில்